இந்த சென்டர் நியூரோ சென்டர்னு சொல்றீங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு மேம்? Extremely proud to announce that there's a first fetal brain center in the entire Tamil Nadu. Facilities அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, am I equipped to do fetal neurosonogram அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸோ நான் வந்து டிப்ளமா இன் ஃபீட்டல் நியூராலஜி, ஃபெலோஷிப் இன் ஃபீட்டல் நியூராலஜி ஃப்ரம் ஃபீட்டல் மெடிசன் ஃபவுண்டேஷன் பார்சலோனா. அதில் வந்து 1 இயர் ஒரு விகரஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃபீட்டல் பிரெயின் ஓட இவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லணும். பிகாஸ் ஐ ஹேவ் டு எக்விப் மை செல்ஃப் பிஃபோர் ஆக்சுவலி வெஞ்சரிங் ஆன் த பேஷண்ட். ஸோ ஆஃப்டர் 1 இயர் ட்ரைனிங் இன் ஃபீட்டல் பிரெயின் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் அ ஃபீட்டல் நியூரோ. அண்ட் இன் ஃபீட்டல் நியூரோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபியோட பிரெயின் நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வருவாங்க. ஃபீட்டல் பிரெயினில் இது மாதிரி இருக்குது, உள்ளே வந்து அறைகள் வந்து கூடமானமாக இருக்குது, தண்ணி தேங்கி இருக்குது, சிஸ்ட் இருக்குது, ரத்த கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிறைய வந்து ரெஃபரன்சஸ் வரும்போது நாங்கள் ஃபீட்டல் பிரெயினை தரோவாக எவாலுவேட் பண்ணுறோம். அது எங்கேருந்து வருது, அது ஹெமரேஜா, டியூமரா, வெறும் தண்ணி கோத்துருக்கா, அதில் வந்து அதனால குழந்தையோட பாதிப்பு வருமா அப்படிங்கிறது இன் டீட்டெயில் நாங்கள் எவாலுவேட் பண்ணி தேவைப்பட்டா எம்ஆர்ஐ, ஃபீட்டல் எம்ஆர்ஐ வந்து நாங்கள் we are allied to another fetal brain center in Madurai, and we do MRI in that particular center, and then we come at a prognosis. See, ஒரு பிரெயின்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போதே பேஷண்ட் வந்து they get very anxious. அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த பேபி நல்லா இருக்குமா, மூல வளர்ச்சி நல்லா இருக்குமா, குழந்தை நல்லா இருக்குமா, குழந்தை ஓடி ஆடி விளையாடுமா, படிக்குமா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் அவங்களோட மைண்டில். இந்த கப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா the entire family is devastated. ஸோ டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சின்ன பிரச்சனை தான், இதனால ஒன்றும் இல்லைம்மா, அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரொக்னோசஸ் நாங்கள் சொல்கிறோம். எதை வச்சு ப்ரொக்னோசஸ் சொல்கிறோம்னா, நாங்கள் ஃபீட்டல் பிரெயின் தரவாக பார்க்குறோம், எம்ஆர்ஐ பார்க்குறோம், சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஆம்னியோசென்டசிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அந்த பேபி நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தைரியமாக கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் வச்சு சொல்ல முடிகிறது. சப்போஸ் வந்து எங்களுக்கு அதனால் வந்து சில டைம் என்ன ஆகும், நிறைய ரொம்ப நீர் கோத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm போட்டு நீர் கோத்துதுன்னா நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த 10ங்கிறது சில டைம் 12, 15, 20 அப்படின்னு நீர் கோக்கும் போது உள்ள உங்களுக்கு பிரெயின் டிஷ்யூவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லணும், அந்த குழந்தைய வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சிகள் பாதிப்பு வரும், குழந்தை நார்மல் சைல்டாக இருக்காது, குழந்தை படுத்த படுக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கவுன்சிலிங், எக்ஸ்டென்சிவ் கவுன்சிலிங் வித் ஜெனட்டிசிஸ் வித் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட். பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க ஸ்பெஷலைஸ்ட் இன் ட்ரீட்டிங் சில்ட்ரன் டில் 1 year. அவங்கள வச்சும் கவுன்சில் பண்ணுவோம். அது தவிர ஜெனட்டிசிஸ் வச்சு நாங்கள் இன்டெப்த் கவுன்சில் பண்ணி இந்த குழந்தைய வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்கு வந்து அடிக்வேட் நாலேஜ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் ப்ரோக்னோசிஸ் கொடுக்கும் போது டெசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியாக போயிடும். சப்போஸ் வந்து குழந்தைய வச்சுக்கலாம், சின்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க குழந்தைய கண்டினியூ பண்ண போகிறாங்க. சப்போஸ் அதில் வந்து இதனால மூளை வச்சு பாதிப்பு வருமோ, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா அதை வந்து டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 24 weeks மட்டும் நம்ம லா பிரகாரம் டெர்மினேட் பண்ணலாம். 24 weeks தாண்டி சப்போஸ் வந்து 26 weeks ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் போர்டு அங்கே வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்குறது கஷ்டம் அப்படிங்கிற போது சைக்கலாஜிக்கலி இந்த என்டையர் ஃபேமிலி இஸ் டிவாஸ்டேட்டட். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்கள் டெர்மினேட் பண்ணுங்கன்னு ஒரு ரிட்டன் பர்மிஷன் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க டெர்மினேட் பண்ணுங்க. ப்ரெக்னன்சியில் எந்த பீரியடில் நியூரோசோனோகிராம் எடுக்கலாமா, எந்த வீக்ஸ்? அதாவது வந்து பிரெயின் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒரு வண்டர் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து ஃபுல்லாக 20 weeksல டெவலப் ஆகி முடியறது. ஹார்ட்டு, கை, கால், கிட்னிஸ் பார்த்தீங்கன்னா 20 weeksல ஃபுல் டெவலப்மெண்ட் ஓவர். பட் பிரெயின் மாத்திரம் 12 வாரத்துலேயும் டெவலப் ஆகி 20 weeksல கண்டினியூஸ் டு க்ரோ. 28, 32, 36 ஸ்டில் 1 month ஆஃப்டர் பர்த். குழந்தை பிறந்து 1 மாதம் மட்டும் அந்த பிரெயின் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு, சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால் இந்த பிரெயின் 5 மாதத்துல நான் பார்த்துட்டேன், இனிமேல் எந்த விதமான பிரச்சனை வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா 7 மாதத்துல வரலாம், 30 வாரத்தில் வரலாம், 32 வாரத்தில் வரலாம். குழந்தை பிறந்து 1 மாதம் மட்டும் அந்த பிரெயின் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் அந்த பிரெயினோட சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதால எங்களுக்கு வந்து ப்ரெடிக்டபிலிட்டி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அன்லைக் அதர் ஆர்கன்ஸ். பேபிக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுனால பேபியோட பிரெயின் அஃபெக்ட் ஆகுமா? டெஃபினட் ஆகும் சில டைம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் பாக்ஸ் 12 வாரத்தில் 16 வாரத்தில் சிக்கன் பாக்ஸோட ஒரு பேஷண்ட் வரும்போது அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வந்து 1000 பேரில் ஒருத்தருக்கு பிரெயின் எஃபெக்ட் ஆகும். பிரெயின் எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, குழந்தை பிரெயினை வந்து வளர விடாமல் பண்ணும். அதை தவிர கண் பார்வை எஃபெக்ட் ஆகும், சில டைம் டெஃப்னஸ் வரும், சில மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து 6 weeks, ஸோ 17-18 வாரத்தில் நாங்கள் வந்து ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி அந்த வைரஸ் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஃப்ளூயிட்லேயே டெஸ்ட் பண்ணி வாரசிலா வைரஸ் இருக்கா, டாக்ஸோ வைரஸ் இருக்கா, ருபெல்லா வைரஸ் இருக்கா, சைட்டோமெகலா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்காங்கிறது நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துருவோம்.
ஸ்டடி பண்ணி பார்த்து வைரஸ் இல்லை அப்படின்னா தைரியமாக குழந்தைய வச்சுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடணும். சப்போஸ் வைரஸ் இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேபி இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து இந்த எஃபெக்ட் ஆக போகிறது, பிரெயின்லாம் எஃபெக்ட் ஆக போகிறது, கண் பார்வையை பாதிக்க போகிறது அப்படிங்கிறது எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்லி கவுன்சிலிங் செஷன்ஸில் வந்து அவங்க டெசிஷன் எடுப்பாங்க, குழந்தைய வச்சுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. மூளையில வந்து நீர்க்கட்டி இருக்கு. அத வென்ட்ரிகுலோமெகாலின்னு சொல்றாங்க. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? இப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்தீங்கன்னா வெளியில ஸ்கேன் பண்ணிட்டு தலை ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தைக்கு நீர் கோத்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு ரெஃபரன்சஸ் வருவாங்க. ஸோ நீர் கோக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வந்து லேசா நீர் கோக்குறதுன்னு சொல்லுவோம். 12லேருந்து 15 வந்து மாடரேட்டா நீர் கோக்குறதுன்னு சொல்லுவோம். 15 மில்லிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நீர் கோக்குறது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த நீர் கோக்கும் போது அதுவே ஒரு அறிகுறி ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு. ஸோ அதனால குழந்தைய சுற்றி பனிக்கூட தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையோட ஸ்கேன் கம்ப்ளீட்டா ஏதாவது காரணம் இருக்கா, அந்த உள்ள பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சரியா இருக்கா, லெஃப்ட் ரைட்டு பிரிவு சரியா, ஏன்னா வந்து லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மண்டலம் இருக்கும். அது வந்து லெஃப்ட் பிரெயினுக்கு சில ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ நான் பார்க்கறது வந்து லெஃப்ட் பிரெயின் தேவைன்னா எழுதுறது வந்து ரைட் பிரெயின் தேவை. ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கனெக்ஷன் அவசியம். ஸோ அந்த கனெக்ஷன் சரியா இருக்கா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். ஸோ அது மாதிரி கனெக்ஷன் சரியா இருக்கா, கம்ப்ளீட்டாக பிரெயினை சிறுமூளை நல்லா இருக்கா, வேற ஏதாவது ரத்த கசிவு இருக்கா, சேஞ்சஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா குழந்தைய சுற்றி ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை ஜெனட்டிக் டெஸ்ட் பார்ப்போம். ஜெனட்டிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். சப்போஸ் வந்து 12 மில்லிமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். 12 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது வந்து கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம், அது குறையிறது கஷ்டம். ஸோ 12, 15 இருக்கும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஷண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து 10 மில்லிமீட்டர் 10லேருந்து 12 இருந்ததுன்னா அந்த குழந்தையோட மூல வளர்ச்சி பாதிப்பு 10%. 12லேருந்து 15 மில்லிமீட்டர் இருந்ததுன்னா குழந்தையோட மூல வளர்ச்சி பாதிப்பு 20%. 15 தாண்டிச்சுனாக்கா 10ல் 4 குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி பாதிப்பு. ஸோ அது வந்து அக்கார்டிங்லி நம்ம கவுன்சில் பண்ணும்போது அவங்க டெசிஷன் வந்து அவங்க எடுக்கணும். கவுன்சிலிங் பண்ணுறது ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் சொல்கிறதும் நம்மளோட பொறுப்பு. வச்சுக்கிறதா டெர்மினேட் பண்ணுறதா அப்படிங்கிறது பேஷண்ட்டோட ஃபைனல் டெசிஷன். மேம் ரொம்ப கிளியரா ஒரு லேமேனுக்கு புரியிற மாதிரி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூளையில ரத்த கசிவு இருக்குமா மேம்? அது பாசிபிளா? பேபில நம்ம பார்க்கலாமா? எஸ், கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து பெரியவங்களுக்கு எப்படி தலையில வந்து ரத்த கசிவு, பிரெயின்ல ரத்த கசிவு வரா மாதிரி பேபிக்கும் உள்ள இருக்கிற பிரெயின்ல ரத்த கசிவு ஏற்படலாம். இந்த ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜெனட்டிக்கா இருக்கும். 2வது குழந்தைக்கு வந்து இந்த ரத்தம் உறையிற தன்மை கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும், ப்ளீடிங் உள்ள ஆகும். ஸோ ப்ளீடிங் சில டைம் இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட உள்ள வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ளீடிங் சின்னதாக இருந்ததுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது தானாகவே ரிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிடும், பயப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். சப்போஸ் ப்ளீடிங் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ப்ளீடிங் இருக்குது, அந்த பிரெயின் ஃபுல்லாக ப்ளீடிங் ஆயிருக்கு அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைய வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா குழந்தைக்கு மூல வளர்ச்சி பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரி வெயின் ரெண்டுமே கனெக்ஷன் ஆகி ஃபிஸ்டுலா அது மாதிரி வரும். அது மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம என்னன்னாக்கா குழந்தையோட பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு எம்பலைசேஷன் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எம்பலைசேஷன்லாம் பண்ணினாலும் அந்த மூல வளர்ச்சி அடுத்த கேள்வி பேஷண்ட் என்ன கேட்பாங்கன்னா 100% அந்த குழந்தை மூல வளர்ச்சி நல்லா இருக்குமான்னு கேட்கும். 100% இருக்குங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. ஸோ அதனால வந்து எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். எம்ஆர்ஐ பண்ணி எவ்வளோ தூரம் மூல ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு தகுந்தா போல் நாங்கள் பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணுவோம். ஓகே மேம். ஃபீட்டல் மெடிசன் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கலாம். ஸோ அது மாதிரி எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டால் we are ready to help you at any time. Thank you.